ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, தமிழகத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு இதுவரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, 7.5% இடஒதுக்கீடை 10% மாற்றுறதுக்கு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த செய்தி தமிழகத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, கூடிய விரைவில் பொறியியல் படிப்புகளுக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் 7.5% இடஒதுக்கீடை 10% மாற்றினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கூடிய விரைவில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடை வழங்குவதற்கு தீவிர ஆலோசனையில் முதல்வர் விஜய் அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாம் ரிசல்ட் இன்னும் வெளிவராத காரணத்தினால மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடிய விரைவில் முதல்வர் விஜய் அவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவியர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடை 10% மாற்றுறதுக்கு கூடிய விரைவில் 7.5% இடஒதுக்கீடை 10% மாற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த செய்தி மாணவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு. இதேபோல் அரசு பள்ளியில் படித்து பொறியியல் கல்லூரியில் சேருவதற்காக உள்ள மாணவர்களுக்கும் 10% இடஒதுக்கீடை வழங்குமாறு அண்ணன் முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம் யூடியூப் சேனல் சார்பாகவும் தமிழக மாணவர்களின் சார்பாகவும் மிகவும் கரம் தாழ்ந்த கோரிக்கைகளை வைக்கிறோம். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.